Hi everyone, இந்த வீடியோல நம்ம கார்பன் அண்ட் கார்பனோடைய காம்பவுண்ட்ஸ் இதோடைய physical properties என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் அப்படிங்கிறது நான் மெட்டல். இந்த கார்பன் வந்து வேரியஸ் அலோட்ராஃபிக் ஃபார்மில் வந்து பார்க்க முடியும். அலோட்ராஃபிக் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, கார்பன் அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட் வந்து கிறிஸ்டலைன் ஃபார்ம்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின் இந்த மாதிரியான கிறிஸ்டலைன் ஃபார்ம்லேயும் இருக்கும் இந்த கார்பன் அண்ட் ஆல்சோ பவுடர் ஃபார்மான சார்கோல், லேம்ப் பிளாக், கோக் இந்த மாதிரியான பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். பட் அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் தான். ஸோ பார்க்கறதுக்கு தான் ஃபிசிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் கெமிக்கலி வந்து அது கார்பன் தான். ஸோ அதைத்தான் நம்ம வந்து அலோட்ராஃபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பன் வந்து வேரியஸ் அலோட்ராஃபிக் ஃபார்மில் இருக்குது. ஃப்ரம் சாஃப்டான பவுடரில் இருந்து ஹார்டான சாலிட் வரைக்கும் இந்த மாதிரியான வேரியஸ் அலோட்ராஃபிக் ஃபார்மில் இந்த கார்பனை வந்து பார்க்க முடியும். கார்பனுடைய எல்லா அலோட்ராஃபிக் ஃபார்முமே வந்து சாலிட் தான். ஆனால் அந்த கார்பனுடைய காம்பவுண்ட்ஸான கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடாக இருக்கட்டும், கால்சியம் கார்பேட், கால்சியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் இந்த மாதிரியான கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட் இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும், பார்க்க முடியும். ஆனால் இந்த கார்பனுடைய அலோட்ராஃபிக் ஃபார்ம் அப்படிங்கிறது அது வந்து சாலிடில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த தேர்ட் பாயிண்ட், கார்பன் அண்ட் கிராஃபைட் இதோடைய அமார்ஃபஸ் ஃபார்ம். அமார்ஃபஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா பவுடர்ட் ஃபார்ம். அதுக்கு வந்து ஒரு டிஃபைனைட்டான ஷேப், ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் கிராஃபைட் வந்து ஆல்மோஸ்ட் கலரில் பார்க்குறதுக்கு பிளாக்காக இருக்கும் அண்ட் ஒபேக்காக இருக்கும். ஒபேக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்கு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் இருக்கும்போது அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது. அண்ட் லைட் ரேஸால் இந்த கல் வழியாக பாஸ் ஆகி போக முடியாது. அதைத்தான் நம்ம ஒபேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு புக்கு வச்சோன்னா அந்த புக்குக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, லைட் ரேஸ் அது வழியாக பாஸ் ஆகி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒபேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமார்ஃபஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அண்ட் கிராஃபைட் வந்து ஒபேக்காக இருக்குது. அண்ட் டைமண்ட் அப்படிங்கிறது கிறிஸ்டலைன் ஃபார்ம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும், அதாவது கிளியராக இருக்கும், லைட் ரேஸ் அது வழியாக பாஸ் ஆகி அந்த பக்கம் போகும். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஷைனியாகவும் இருக்குது இந்த டைமண்ட் அப்படிங்கிற கிறிஸ்டலைன் ஃபார்ம். அண்ட் இந்த அமார்ஃபஸ் ஃபார்மான பவுடர் ஃபார்ம் ஆஃப் கார்பனுக்கு வந்து லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்குது கம்பேர்டு டு த கிறிஸ்டலைன் ஃபார்ம். ஸோ கிறிஸ்டலைன் ஃபார்மான டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஆனால் இந்த அமார்ஃபஸ் ஃபார்மான பவுடர் ஃபார்முக்கு லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த கார்பன் அப்படிங்கிறது வாட்டர்லேயும் அதர் காமன் சால்வெண்ட்லேயும் இன்சாலிபிளாக இருக்குது. அதாவது தண்ணிலையும் மற்ற எந்த சால்வெண்ட்லேயுமே வந்து காமனான சால்வெண்ட்டில் கரையாது. ஆனால் இந்த கார்பனோடைய சம் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட் இங்கே பார்த்தோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா ஒரு சில காம்பவுண்ட் வந்து வாட்டர்லேயும் அதர் சால்வெண்ட்லேயும் சாலிபிளாக இருக்கும். எது அப்படின்னா எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து வாட்டரில் சாலிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, கார்பன் அண்ட் கார்பனோடைய காம்பவுண்ட்ஸ் இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எலமெண்டல் கார்பன், அதாவது கார்பன் அப்படிங்கிற அந்த எலமெண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அண்டர்கோ பண்ணாது. ஆனால் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர், அதாவது ஹை டெம்பரேச்சரில் வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸை மட்டும்தான் அண்டர்கோ பண்ணுது. லிமிட்டட் நம்பர் அப்படின்னு இவ்வளோதான் அந்த நம்பர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் ஆனால் அந்த கார்பனோடைய காம்பவுண்ட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன், நிறையா ரியாக்ஷனை வந்து அண்டர்கோ பண்ணுது. இப்போ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா இட் இஸ் ரியாக்டிங் வித் த ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம். கார்பன் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆக்சைட்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு அப்படி இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுது வித் எவல்யூஷன் ஆஃப் ஹீட். இங்கே பாருங்கள், 2 molecules ஆஃப் கார்பன் 1 molecule ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது. கார்பன் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது we get கார்பன் மோனாக்சைடு. 2 molecules ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். CO கார்பன் மோனாக்சைடு which is in gaseous state and also heat வந்து அந்த இடத்துல வெளியேறுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் 1 molecule ஆஃப் கார்பன். இந்த கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து 1 molecule ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது which is in gaseous state. இந்த ரெண்டு சேரும் போது we will get a carbon dioxide CO2 which is in gaseous state and also அந்த இடத்துல ஹீட் வந்து
எவால்வ் ஆகுது. ஸோ இப்படி கார்பன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது ஒன்று கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணும், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் லைக் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த காம்பவுண்டில் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கும், அதை தான் நம்ம ஹைட்ரோகார்பன்னு சொல்கிறோம். லைக் CH4 மீத்தேன், இதில் கார்பனும் இருக்குது ஹைட்ரஜனும் இருக்கா, அப்போ இது வந்து ஒரு ஹைட்ரோகார்பன். இது வந்து இட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ் அண்ட் ஸ்டீம் வித் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஃப்ளேம். அதாவது இந்த மீத்தேன் அப்படிங்கிற இந்த ஹைட்ரோகார்பன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது, அதனால தான் இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இது என்னவா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆக்சைட்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அங்கே வந்து ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டீம் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பர். ஸோ 2 molecules of water வந்து ப்ரொடியூஸ் ஆகுது which is in gaseous state. அண்ட் அலாங் வித் தட் ஹீட் அண்ட் ஃப்ளேம் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ ஒரு ரியாக்ஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து எரியும் போது அந்த இடத்துல ஹீட் அண்ட் ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் அ கம்பஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரியாக்ஷன் வித் ஸ்டீம். கார்பன் வந்து ஸ்டீமோட ரியாக்ட் ஆகும்போது, ஸ்டீம் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பர் இன் கேஷியஸ் ஃபார்ம், அது கூட ரியாக்ட் ஆகும்போது அது கார்பன் மோனாக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இந்த மிக்சரை தான் நம்ம வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கார்பனுக்கு சிம்பிள் வந்து C. ஸோ 1 molecule of carbon which is in solid state, இது வந்து ஸ்டீமோட ரியாக்ட் ஆகுது, வாட்டர் வேப்பர் which is in gaseous form, H2ஓட ரியாக்ட் ஆகும்போது you will get carbon monoxide CO. 1 molecule of carbon monoxide கிடைக்குது, அதுவும் gaseous stateல தான் இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது, that also in gaseous state. இந்த மிக்சரை நம்ம வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ரியாக்ஷன் வித் சல்ஃபர். கார்பன் வந்து சல்ஃபரோட ரியாக்ட் ஆகுது அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் இட்ஸ் டைசல்ஃபைட், அதாவது கார்பன் டைசல்ஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 molecule of carbon solid state when it react with 2 molecule of sulfur which is in gaseous state to form a 1 molecule of carbon disulfide which is in gaseous state. நம்ம இங்கே ஏன் டைசல்ஃபைட்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து S2னு போட்டிருக்கிறதுனால டைசல்ஃபைட். அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். கார்பன் வந்து சில மெட்டல்ஸ் லைக் அயன், டங்ஸ்டன், டைட்டானியம் இது கூட ரியாக்ட் ஆகும்போது they form their corresponding carbides. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டங்ஸ்டன் கார்பனோட ரியாக்ட் ஆகும்போது டங்ஸ்டன் கார்பைட் வந்து ஃபார்ம் ஆகும். டங்ஸ்டன் இதோட சிம்பிள் வந்து W ப்ளஸ் when it react with carbon they form a tungsten carbide WC. ஓகே, அவ்வளோதான் கார்பன் அண்ட் கார்பனோடைய காம்பவுண்ட்ஸ் இதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்தா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் சயின்ஸை ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டைம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. You can go there and see it. சயின்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ண ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.